ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு குறித்து மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அக்டோபர் 1 முதல் அதை நடைமுறை படுத்துகிறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பான் கார்டு விண்ணப்பிக்கவோ அல்லது வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யவோ இனி ஆதார் பதிவு ஐடியை பயன்படுத்த அனுமதிக்கப்படாது. இந்த புதிய விதி அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருகிறது. பான் எண்ணை தவறாக பயன்படுத்துவதையும் நகல் எடுப்பதையும் தடுக்க அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தா மத்திய அரசாங்கமானது ஆதார் எண்ணுக்கு பதிலாக ஆதார் பதிவு ஐடி இருக்கு பாருங்க, ஆதார் என்ரோல்மெண்ட்டை பார்த்தா நிறுத்துவதற்கான முடிவை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் புதுசாக பான் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அல்லது பார்த்தா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், அதாவது ஆதார் நம்பருக்கு பதிலாக ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பரை பயன்படுத்தும். அதை இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது. ஆதார் கார்டு நம்பரை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தணுன்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ புதிய பேன் கார்டு அப்ளை பண்ணுறவங்களும் ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பரை கொடுக்க முடியாது. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களும் ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பரை கொடுக்க முடியாது. ஆதார் கார்டு நம்பரை மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணுன்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த புதிய விதி அக்டோபர் 1 முதல் உங்களுக்கு பார்த்தா அமல்படுத்துகிறாங்க. ஆக இனிவரும் மாதங்களில் தனிநபர்கள் பான் ஒதுக்கீட்டு ஆவணங்களில் அல்லது வருமான வரி தாக்குதல் செய்யும் போது தங்கள் ஆதார் பதிவு ஐடியை வழங்க வேண்டியதில்லை. இந்த மாற்றம் 2024 அக்டோபர் 1ஆம் தேதி அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே இதுக்கப்புறம் ஆதார் என்ரோல்மெண்ட்கான நம்பர் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஆதார் நம்பர் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு தான் உங்களுக்கான பேன் கார்டு அப்ளை பண்ண முடியும். அதேமாரி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களும் ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி கொடுக்க முடியாது. ஆதார் நம்பர் தான் கொடுக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க, மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் தெரிய வரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. அதை மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.